ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதி சீரியலில் ப்ரொமோ வந்திருக்குங்க. அந்த ப்ரொமோவில் விஜய் என்ன பேசுகிறாரு சாரதா அம்மாக்கிட்ட, பாட்டிக்கிட்ட அப்படிங்கிறது தான். பாட்டி சாரதா அம்மாவும் கேட்குறாங்க, அந்த பொண்ணு வெண்ணிலா வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் அப்போ ரொம்ப நேரம் ஆச்சு நான் வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆஃபீஸில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாங்க அத்தை. நான் வந்து கிளம்பிகிட்ருக்கேன். எனக்கு முன்னாடி காவேரி போயிட்டா. அதனால் போயிட்டு காவேரியை போய் பார்த்து ஆஃபீஸில் பிரச்சனை என்ன ஆச்சுன்னு பார்த்து பேசி முடிச்சுட்டு, நான் காவேரியை கூப்பிட்டுட்டு வெளியில் போகிறேன். நான் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியாப்பா சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டியும் சாரதாம்மாவும் சொல்கிறாங்க. அப்போ வந்து நாங்கள் வெளியில் போகிறோம், மகாபலிபுரத்துக்கு போகிறோம். ரொம்ப தூரம் அது. அதனால் அங்கே போயிட்டு வர லேட் ஆகும். நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லமே சரிப்பான்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து சரி கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் சாரதாவும் பாட்டியும் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. பரவாயில்ல, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குமரனோட கதாநாயகன் ஷோ போயிட்டுருக்கு. அதில் வந்து அவர் வின் பண்ணிடுவார் அப்படிங்கிறது. விஜய் வந்து போயிட்டுருக்கிற வழியிலேயே வந்து அவர் ஃபோன் பண்ணுறாரு. குமரன் பிரதர் நான் வந்து வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா பிரதர், சூப்பர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எங்கே இருக்கீங்க, உடனே உங்ககிட்ட நான் சொல்லணும், உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லையில் சரின்னு சொல்லி குமரன் சொல்லையில் சரி அப்படின்னு சொல்லிட்டு குமரனை போய் பார்த்து பேசி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வர்றதுக்குள்ளே காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸில் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துடுறாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க வெண்ணிலாவை பார்க்க. வெண்ணிலாவை பார்த்தோன்னே அங்கே வந்து ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த நர்ஸுங்கள்லாம் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அதில் வந்து அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர வழியில் வீட்டுக்கு போக வேண்டாம், அக்காவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கங்கா ஷாப்புக்கு வராங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து சூப்பர் வீடியோ